வணக்கம். வெல்கம் பேக் டு ஃப்ரைடே ஃபேக்ஸ். ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் சொன்ன குட்டி ஸ்டோரியை சிவகார்த்திகேயனை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்கிறதா சோஷியல் மீடியாவில் நிறைய செய்திகள் பரவிட்டுருக்கு. தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்பவே கிராண்டாக மலேசியாவில் தளபதி திருவிழா என்ற பேரில் லைவ் ட்ரிபியூட் கான்சர்ட்டும் நடந்தது. தளபதி ரசிகர்கள் பலரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஆடியோ லான்ச்சோட கடைசி ஸ்பீச் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காரு. இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் தளபதி விஜய் என்ன பேசியிருக்காருன்னா, மலேசியா மார்க்கெட் ஒரு முக்கியமான ஒரு சினிமா மார்க்கெட். மலேசியான்னு சொன்னாலே நண்பர் அஜித் நடித்த பில்லா படம் தான் ஞாபகத்துக்கு வரும். மக்கள் எல்லாருமே நான் ஏன் சினிமாவை விட்டு போகிறேன்னு கேட்குறாங்க. நான் பெரிய பீச்சில் சின்ன ஒரு வீடு கட்டலாம் தான் நினச்சேன். ஆனால் ரசிகர்கள் நீங்கள் பெரிய கோட்டையே கட்ட வச்சிட்டீங்க. நான் நிறைய அவமானங்கள் தடைகளை சந்திச்சிருக்கேன். நடிக்க வந்த முதல் நாளில் இருந்து 33 வருஷமாக என் கூட நீங்கள் இருந்திருக்கீங்க. அதனால் அடுத்த 33 வருஷமும் நான் உங்கள் கூட பயணிக்க போகிறேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னோடய ரசிகர்களுக்காக சினிமாவையே விட்டு கொடுக்குறேன். விஜய் சும்மா நன்றி சொல்லிட்டு போகிறவன் கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு போகிறவன். மேலும் லைஃப்பில் முன்னேறணும்னா நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, ஸ்ட்ராங்கான எதிரிகள் இருக்கணும். சும்மா வரவ போகிறவங்களெல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? மேலும் எல்லா ஆடியோ லான்ச்லேயும் சொல்கிற ஒரு குட்டி ஸ்டோரியும் இந்த முறை சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ஆட்டோக்காரர் கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போது அவர்கிட்ட இருக்கிற கொடையை அந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த பெண்ணும் இந்த கொடையை நான் உங்களுக்கு எப்படி திருப்ப கொடுப்பேனும் கேட்டதுக்கு வேறு யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமானும் அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லியிருக்காரு. அந்த கொடையை தேவைப்படுற ஒவ்வொருக்கிட்டையும் மாறி 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 கடைசியாக அந்த கொடை அந்த ஆட்டோக்காரர்கிட்டையே வந்திருக்கு. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே சின்ன சின்ன உதவியை பண்ணுங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த குட்டி ஸ்டோரி சிவகார்த்திகேயனை மீன் பண்ணி தான் தளபதி சொல்லியிருக்கிறதா நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா கோட் படத்தில் விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயனுக்கு கடைசியாக கன்னை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் விஜயோடைய அடுத்த பொசிஷனில் சிவகார்த்திகேயன் தான் வருவார் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்துக்கு அடுத்து பராசக்தி படம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து ஒரே படம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த 2 படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய காம்படிஷனும் போயிட்டுருக்கு.